இடறினோ தளறினோ எனதுரனோய் தொடரினோ உனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈபதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் போதமுன் விரைந்தகல் வீடத்து உச்சி வைத்ததே பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று கூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி பாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோ சேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையை சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான வாணுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சீலணிகள் மூலாகமப் பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறாது ஞாலணிகள் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதாம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரை செய் கச்சி அப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிராமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடிமலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிமலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி சிந்தனையை தொடரலாம். நாம் சென்ற சிந்தனையில் ரௌத்ரகேதுவுக்கும் சாரதைக்கும் மகனாக தேவாந்தகன் நராந்தகன் என்ற இரு மைந்தர்கள் அவதாரம் செய்கின்றார்கள். அவர்கள் இருவரும் அசுரகுலத்தில் தோன்றியதால் அவர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். இதற்கு என்ன செய்வது என்று நினைக்கிறார்கள். உலகையும் தனது அரசாட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாரத முனிவர் வருகிறார். அவர்களுக்கு தீட்சை கொடுத்து அவர்களுக்கு பரமேஸ்வரனை வணங்குவதற்கு முறைப்படி பஞ்சாட்சர மந்திரத்தையும் போது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறார். இவர்கள் இருவரும் வனத்திற்கு செல்கின்றார்கள். வனத்திற்கு சென்று அங்கே மிக கடுமையான தவத்தை புரிகின்றார்கள் சிவபெருமானை நோக்கி. எப்படி தவம் பண்ணுகிறார்கள் என்றால் திருச்சிற்றம்பலம் மாயிரும் புவியினோர்தாள் வளர்பெரு விரலை ஊன்றி மேயின பொறிகளைந்தோ விழுப்புழத்துறாமற் காத்து காயிரும் தளனார் பாலும் கதுவுற விடையே நின்று பாயின கிரணவென்றுள் பார்த்தருந் தவம் சாதித்தார். தனது புவியில வலது பெருவிரலை ஊன்றி ஒரு காலம் பெருவிரலை மற்றும் ஊன்றி பொறிகள் 5 அடக்கி 4 பக்கமும் அப்படியே நெருப்பை எரிய வைத்து நடுவுல நின்று தவத்தை செய்கின்றார்கள். இப்படி எத்தனை வருடங்கள் என்றால் ஒரு பொழு அன்ன உண்டி 1000 ஆண்டு அவ்வாறு மருவிய கந்த மூலம் வளர் இலை கனி காய் நீர் தூநீர் சருகு மென்காலும் உண்டு தகு நிராகாரமாய அருமையின் அவர்கள் 5000 ஆண்டு நோற்ப
ஒரு பொழுது உண்டி 1000 வருடம் தவம் பண்ணுகிறார்கள். அடுத்த 1000 வருஷம் அப்படியே இலைகளை உண்டு சாப்பிட்றாங்க. அடுத்த 1000 வருஷம் கிழங்குகளை உண்டு, அடுத்த 1000 வருஷம் இலைகளையும் கனிகளையும் காய்களையும் நீரையும் காற்றையும் குடித்து கொண்டு இப்படியே 10000 வருஷம் தவம் செய்கின்றார்கள். சாதாரண தவமா? சூரியனை பார்த்து கொண்டு அப்படியே நிற்கிறாங்க. ஒரு பெருவரல்ல, ஒரு காலில் ஒரு பெருவரலை நிலத்தில் ஊன்றி தவம் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அருப்பெரும் கடலாய் உள்ள அன்னவர்க்கு அருளி செய்ய தெருப்பெரும் கணங்கள் சூழ தேவர்கள் முனிவர் போற்ற மருட்பெரும் மலத்தை தேய்க்கும் மாதுமை இடத்தாளாக வெறுப்பெரும் கோட்டு பைங்கன் விடை மிசை எதிரே நின்றார். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் கடலாயுள்ள பரமேஸ்வரன் அவர் மீது கிருபை சுரந்து அப்படியே காட்சி கொடுக்க வருகிறார். கணங்கள் சூழ தேவர்கள் முனிவர்கள் போற்ற மலத்தை நீக்குவதற்கு மாது உமை இடத்தாளாக உமாதேவியை இடப்பாகம் வைத்து ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? கட்டழகு எரிக்கும் நீலகண்டமும் வதனமைந்தும் விட்டொளி தருமூவைந்து வெளிகளோ கரங்கள் 10 வட்டவன் சடையிற்கேற்று மதியமும் மற்றும் தங்கள் உட்டகந்தியானி தாங்கே உற்ற நாதரை நேர்கண்டார். அப்படியே சுவாமி எப்படி நீலகண்டமும் 5 முகத்தோட காட்சி இருக்கிறார். 5 முகம், பரமேஸ்வரனுக்கு 5 முகத்தோட காட்சி கொடுக்கிறார். இந்த தேவாந்தகனுக்கும் நராந்தகனுக்கும். அப்போ ஒரு முகத்துக்கு 3 விழினா 5 முகத்துக்கு 15 விழிகளும் 10 கரமும் 15 விழிகளும் சடையில் பிறை சந்திரனும் விளங்கும்படியாக உமாதேவி சமேதராய் ரிஷப வாகனத்தில் சுவாமி தேவர்கள் முனிவர்கள் புடைசூழ காட்சி கொடுக்கிறார். பாருரு பனையே போல மலரடி தலத்தினேரே பாருர விழுத்தெழுந்து பன்முறை சூழ்ந்து நின்று நீரொரு கண்ணராகி நெக்கு உருகி சால சீருரு சாமவேத செழுந்துதி பாடினாரே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பெருமானை பார்த்த உடனே அவருடைய திருவடிகளை தியானித்தவாறே தரிசித்து 2 விழிகளிலும் ஆனந்த பாஷ்யம் பொரிய அப்படியே பொழியுது கண்ணீர். உடல் முழுவதும் உரோமம் பூத்து நெக்கு விட்டு நெஞ்சு முருகி 2 கரத்தையும் சிரமேற் கூப்பி சாம வேதங்களினால் அளவற்ற தோத்திரங்களை துதி செய்தார்கள். வரம்பில் அன்புடையார் தம்மை மடைதிறத்து ஒழுகும் இன்ப நிரம்பிய கருணை வெள்ளம் நீடிய விழியா நோக்கி பரம்பரன் நீர் வேட்ட பயனொரு வரம் யாதென்ன உரம்பையின் மனத்திற் தெள்ளி 2 உரைக்கலுற்றார். சாமி அவர்களை பார்த்து சந்தோஷிக்கிறார். அவர்கள் என்ன வரம் வேணும்? கிருபா நோக்கத்தால் அவர்களை பார்த்து நீங்கள் கருதிய வரங்களை கேளுங்கள்ட்டார். அவ்விருவரும் சாமியை பார்த்து 2 வகை பொழுதினாலும் 2 வகை திணையினாலும் 2 வகை படையினாலும் கஜமுகாசுரன் கேட்டார் இல்லையா, அதுபோல் அப்படிதான் கேட்குறாங்க. யாராலையும் எங்களுக்கு அழிவு வரக்கூடாது. 2 வகை பொழுதினானும் 2 வகை திணையினானோ 2 வகை படையினானோ எங்களுக்கு இருன்றாக ஒருவனே விண்டு வேதன் உம்பர் முன்னானோர் எல்லாம் மருவியம் மேவல் கேட்கும் வாழ்க்கை உண்டாகல் என்றார். சாமியை பார்த்து எனக்கு 2 வகை பொழுதுலேயும் எனக்கு வரக்கூடாது, 2 வகை திணையினாலும் வரக்கூடாது, 2 வகை படையினாலும் எனக்கு இறுதி வரக்கூடாது. பிரம்மன் வெண்டு முதலிய தேவர்கள் அடியங்கள் இட்ட பணிகளை செய்வேன். அப்படியே கஜமுகாசுரன் அசுரர்கள்லாம் இப்படி தான் வரம் கேட்பாங்க போல தெரியுது. இதெல்லாம் செய்யும்படியான செல்வமும் எங்களுக்கு வேணும். உடனே பரமேஸ்வரன் கேட்ட உடனே கொடுக்குற தெய்வம் இல்லையா அவர்? அப்படியா?
வெறிவளர் கொன்றை வேந்த விமலனார் அவரை நோக்கி நெறியருள் கணேசர் கையால் அல்லது நீரென்று மறிவது பெறுதல் இல்லை மற்றைய வரமும் தந்தா அறிமினென்றருளி தெய்வ படைகளும் அழித்து போனார். சரி, உங்களுக்கு எல்லா வரமும் நான் கொடுத்துட்டேன். ஆனால் விநாயகமூர்த்தியுடைய திருக்கரத்தால் நீங்கள் அழிவீங்க தவிர வேற யாராலையும் உங்களுக்கு அழிவு கிடையாது என்று திருவாய் மலர்ந்தருளினார். உடனே ஒரு சந்தோஷம், விநாயக பெருமான் வந்த அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக சரி சரின்னு சந்தோஷப்படுகிறார்கள். கருதிய வரங்கள் பெற்று கரையறு மகிழ்ச்சி பெற்றோம் இருவரும் நகரி நீதி இருமுது குறவர் போற்றி பெருவரம் பெற்றதோதி பெட்பொடும் சில நாள் வைகி உருவம் உச்சகமும் கொன்மார் உளத்திடை ஊக்கம் கொண்டார். அது வரத்தை கொடுத்துட்டு கிளம்புன உடனே இவங்களும் கொஞ்ச நாள் இருக்காங்க. அப்புறம் நேர தன்னுடைய நகரத்திற்கு வருகிறார்கள். தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்கிறார்கள். அவங்கள்ட்ட பார்த்து பணிந்து எழுந்து நடந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா அப்பா அம்மா கிட்ட. அதை ரௌத்ரகேது கிட்டையும் சாரதை கிட்டையும் சொல்கிறாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் மரம் வாங்கிட்டோம் சிவபெருமானை பார்த்து அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. தாபாவளத்து திரிவாரந்தக தக்க நாளும் நல்லனவாய் மேவானின் ஒரு தினத்து விடியற் புரியும் கடன் முடித்து மாவான் அருணை கண்ணடி நோக்கி மறையோர்க்கு இனிதளித்த தேவாந்தகன் பின் நராந்தகன் தன் வதனோ நோக்கி செப்புவான். மரங்களையெல்லாம் சொன்ன உடனே திருலோகங்களையும் ஆள வேண்டும் என்ற இச்சையோடு திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் முதலியவைகள்லாம் சுபமாய் இருக்கின்ற ஒரு நாளை பார்த்து நித்திய நைமத்தியங்களை முடித்துவிட்டு நெய் கண்ணாடியும் பார்த்து வேதியர்களுக்கு அளவற்ற தானங்களை செய்கின்றார்கள். எம்பி இனினி பாதளமும் எரிநீர் புவியும் ஆட்படுத்து மம்பிலரசும் உரிமதினான் மாநாள் அனைத்தும் ஆட்படுத்திட்டு உம்பர் பணி கொண்டிடு என உரைத்து குறவர் விடை பெற்று கொம்பினிடை அம்பிகை பாகர் குறைபூங்கலர் தாளினை நினைந்து எழுந்தான். தம்பிகிட்ட சொல்கிறாரு, அப்பா நீ இனி பாதாள லோகமும் இந்த பூமியையும் நீ பார்த்துக்கோ. அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க பாகு ரெண்டு பேரும் நராந்தகனை பார்த்து. நான் தெய்வலோகத்தை முழுக்க நான் வசப்படுத்திடுறேன், இப்படியே ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனை வணங்கி மனதில் நினைத்து கொண்டு கிளம்பிட்டாங்க. தனியே நெடு வானிடையேகி சார்ந்து துறக்க புறநகரில் கனியே கற்ப நரும்பொழிலை கரத்தார் காலால் எரிந்துதைத்து நனிவால் படுத்தான். அது நோக்கி நரகத்திரைஞ்சி சிலரோடி இனியோர் அவுணன் தருவனத்தை இருக்கின்றான் என்றுரை செய்தார். ஆகாய மார்க்கமாக போறாரு. அமராவதி பட்டணத்திற்கு வெளியே இருக்கின்ற கற்பக மலர் சோலையெல்லாம் கையாலும் காலாலும் தள்ளி உதைத்து இப்போ அட்டூழியம் பண்ணுறாங்க பாருங்க. அதை பூரா அப்பவே செஞ்சுருக்காங்க அசுரர்கள். அங்கிருந்தோரெல்லாம் தேவேந்திரனை ஓடி போய் பணிகிறார்கள். சுவாமி, யாரோ ஒரு அசுரன் வந்துட்டா நம்ம இதுக்குள்ள எல்லைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சொல்றாங்க. வானை தடந்தோள் இனிதேத்து மகவான் கேட்டு மரமிகுந்து சேனை தலைவர் தமை கூவி தீயோன் ஒருவன் கற்பக பூங்கானை தெரிகின்றான் அவனை கை கொண்டீங்கு வருமின்கள் யானை தடந்தாட்படுத்துமன இசைந்தான் அவரும் ஏகினார். உடனே என்ன பண்ணிட்டார், அங்கிருந்தோ சிலர் பயந்து தேவன் தொழுத உடனே கற்பக வனத்தை அழிக்க கேட்ட உடனே இந்திரன் கோபம் உண்டாகி சேனை தொழில்களை கூவி நீங்கள் இந்த நிமிஷத்தில் சென்று அவனை கைப்பிடியாக பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை அனுப்புகிறாரு. உடனே தேவர்கள் படை சூழ கிளம்பிட்டாங்க. செழிவான் வனத்தை அழிக்கின்ற தேவாந்தகனை படைத்தலைவர் அழியாதமது கைப்படையோர் மாற்ற வளைத்து சமர் விளைத்தார். கலிபோராற்ற தானவனும் கனன்று சமரேற்றருளி மதம் ஒழியுமானினத்து தனிமடங்கள் புகுந்தான் எனப்பு குழக்கினான். சிவா அனுகிரகத்தால் மேலான பராக்கிரமத்தை அடைந்திருக்கின்ற தேவாந்தகன் யானை கூட்டத்தில் ஒண்டி சிங்கம் புகுந்தது போல அப்படியே அவங்க சேனைகளோட சண்டை போட்டு யானை மீது யானையை வீசியும் குதிரை மீது குதிரையை வீசியும் சண்டை போடுறாரு. செழிவான் மனத்தை அழிக்கின்ற தேவாந்தகனை படைத்தலைவர் அழியாதமது கைப்படையோடு
மாற்ற வளைத்து சமர் விளைத்தால் கரிபோற்றான் அவனும் கனன்று சமரேற்ற அருவி மதம் பொழிமான் இனத்து தனிமடங்கள் புகுந்தான் எனப்பு குழங்கினான். பெரிய விமானத்தால் அவற்றை பேணும் இரதத்தால் அவற்றை கருகினால் அன்னவை தம்மை கவனப்புறவியால் அவற்றை உரிய தானையால் அவற்றை ஒன்கை தளத்தால் எடுத்தெறிந்து நெறிய அடியினால் உதைத்து நெருப்பின் விழித்து நெட்டுயிர்த்தும். கோபத்தோட என்னென்ன பண்ணணுமோ அத்தனை சேர 4 வகை சேனைகளையும் சின்னா பின்னப்படுத்துகிறார். பெருமூச்செறிந்தும் ஆர்ப்பரித்தும் சண்டை போடுறான். ஆர்த்து நகைத்தும் குனித்தும் வலி அணிதோள் பெயர்த்தும் உடலாய் நிமிர்த்தும் கூர்த்த அமரர் வடை முழுதும் கொன்று குவித்தான். அது தெரிந்து கார்த்த மழை வாகனமும் ஊரும் கண்ணாயிரத்தோன் மரங்கடவ சீர்த்த ஐராபதத்தேரி சேனையுடன் போய் களத்தெடுத்தான். எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சம்பவத்தை இந்திரன் கேள்வியுற்றான். வடவாமுகாகினி போல கோபம் வந்துருச்சு. கொதித்து எழுந்து சேனைகளோடு தேவாந்தகனை நோக்கி செல்கின்றான். முற்றா விளவெண்முளை மாதர் முயங்க வலிதின் அடுத்தாங்கே அற்றா அன்பின் காலையர்க்கு வளரும் பெரிய காமமென உற்றாள் அமரின் எதிர் நின்ற உம்பற்கிரையை நோக்குதலும் பற்றா நின்ற சினக்கணலில் படர அவுணன் இடங்களித்தான். இப்ப சேனைகளை பார்த்த மாத்திரத்துல கோபத்தோட போய் மந்திரகிரியை தனது கொடுமரத்தை 2 கைகளால் துளைத்து 1, 10, 100,000, 10,000 என்னும் கணக்கில் அளவற்ற பானங்களை எறிந்தார். ஒரு கணப்பொழுது இந்திரனுடைய சேனைகளை எல்லாம் கொன்றார். அவனன் பரிவில் வளைத்து கணையொன்று 10, 100,000 மேலும் 60 தொடுத்து கணம் ஒன்றின் மகவானுடன் வந்தமரேற்ற கருவிய அமரர் தனை கொண்டான். கண்டு வளாரிகள் ஒரு கள்களிருந்தி உருவ குளிசத்தால் அவனன் உரத்தின் இடிபோல் ஓச்சினான். ஒரு கணப்பொழுதுல இடி போல இந்திரனுடைய படையெல்லாம் செஞ்சான். அது மட்டும் இல்லை, அந்த இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை அடித்து அவனுடைய மார்பும் முழக்கும்படியாக அந்த வஜ்ராயுதத்தையே அடித்து கொள்கிறான். அதை வெட்டுகிறான். ஆம்பன் மலர்த்தான் பாறை மிசை அறைந்த ஆம்பல் குனிந்து பாய்ந்து உளவை அகன்ற மார்பின் அழுத்து முன் மாம்பல் பலவாமெனும் தானே அமரர் கோனை வச்சிரம்போல் ஆம்பல் கடல கவுட்படைத்தான். அவனன் நிலம்பில் அவன் சோர்ந்தான். அப்படியே மயங்கி விழுந்துட்டான் இந்திரன் தேவேந்திரன். சோர்ந்த மகவான் உணர்வெய்தி துண்ணென்றெழுந்த கரந்தோடி சார்ந்து கனக வரைமுறை தவத்தின் இருந்தான். வானோரும் ஆர்ந்த அன்பு இலோமிசையும் அஞ்சி அவரும் போய் அந்த வார்ந்த மலையிற் கவன்றிருந்தார். வானார் அனைத்தும் கலங்கினவே. இந்திரனுடைய பற்களெல்லாம் உதிரும்படியாக கன்னத்திலே புடைத்தான். இந்திரன் மூர்ச்சையாகி விழுந்தான். இப்பாதகத்து அரைக்கணத்தில் நம்மை கொள்ளுவான் நினைச்சு பயந்து போய் மகாமேருகில் இருக்கின்ற ஒரு குகையில் ஒளிந்து கொண்டான். இச்சம்பவத்தை கேட்ட இந்திராணியும் மற்ற தேவர்களும் எல்லாரும் ஆளாளுக்கு போய் பயந்து போய் அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சொர்க்கலோகமே கலங்கிருச்சு. கண்ணா வெற்றி முரசம் முழக்கினன் என்றி வளர் தேவாந்தகன் பின் பொற்ற களிரின் உலா போந்து பொழிந்த சுதன்மையரியனையின் ஒற்றை மதிவன் குடை நிலற்ற ஒளிச்சாமரைகன் மருங்கிரற்ற மற்றும் இமையார் பணிந்தேத்த பண்போடு அரசு வீற்றிருந்தான். தேவாந்தகன் ஜெயபேரிகை அறிவித்து இந்திரனுடைய அரசவையில் ஆரோகணித்து ராஜ வீதிகளை வலம் வந்து அதன் மத்தியில் சிங்காதனத்தில் ஒற்றை கொடையை கீழே வெண்சாமரைகள் வீசவும் தேவர்கள்லாம் பணிந்து இனிமே ஓடி ஒழிய முடியாது இல்லையா? அதில் மிச்ச தேவர்களெல்லாம் அவரை பணிந்து வணங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணாயிரத்தான் காவல் எனும் காவல் புரிந்து நுமை காப்பே நன்னான் எனவே எனையுன்னின் அழிதல் ஒளிமின் என முரசின் விண்ணாடு அனைத்தும் கழிதூங்க விளம்பி அடுத்த இமையார்க்கு தன்னாதலிசை தடாதவர்க்கு தளல் போல் மரம் செய்திருந்தானே. இப்போ என்ன செய்கிறான்? தேவேந்திரனை 10 மடங்கு அதிகமாக நான் உங்களை எல்லாம் பார்த்துக்கிறேன். ஆனால் என்னை சத்ருன்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். பழையபடி அவங்கவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டுருங்க அப்படின்னு தேவர்களுக்கு சொன்னான். படை கொந்தி எதிர்ந்து பொருதுடைந்து பறைந்த சுரரே
துயர்கூற நடை கொண்டிருந்த குடியினரை நாளும் புறந்து மகிழ் பெருக்கி புடை கொண்டொழுகும் அவுணரையும் போற்றி அதிகாரமும் கொடுத்து விடை கொண்டிருந்த கொடியார்தம் மொய்மை வரத்தை விளக்கினான். இப்போ முரசறிவிக்கின்றான். எல்லாரும் அவங்கவுங்க எல்லாம் சந்தோஷமாக இருங்க. தேவாந்தகன் அவ்வாறு அவர்களிடத்தில் கிருபையும் அடையாதவர்களிடத்துல கொடுமையும் செய்கிறான். யார் யார் அவனை சரணாகதி அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்கிறான். அவனை எதிர்த்து பேசினவங்கள அடித்து கொள்கிறான். அங்கத்தின் படையேந்திய தேவாந்தகன் மாலையனோடு அரும் சமனை உயற்றே புகுந்தான். அது முன்னர் உணர்ந்து சுரந்தார் அவர் வளங்கள் எயற்றும் இருவர் உலகினையும் காக்க அவுணர்தமை நிறுவி நிமிற்று கணன் சோர கற்பவியன் பொன்னுலகம் மீண்டெடுத்தான். இங்க பார்க்குறவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேர விஷ்ணுவோட வைகுண்டத்துக்கு போகிறார் தேவாந்தகன். அங்கெங்கே சிவபெருமான் கொடுத்தருளிய மெய்யான வரத்தை விளக்கினவனாய் அவ்விடத்தில் நின்று புறப்பட்டு வைகுந்தத்தை போகிறான். அவன் வரவை கேள்விப்பட்ட உடனே விண்டு என்ன செஞ்சார், இவர்கிட்ட எதிர்த்து யுத்தம் செய்ய நம்மளால் முடியாது என்று நிச்சயித்து ஓடியே போயிட்டார். பிரம்மாட்ட போகிறாரு. பிரம்மா சத்தியலோகத்துக்கு போனால் அவரும் ஓடி போயிருந்தாரு, ஒளிஞ்சு போய். இவன்கிட்ட எதிர்த்த முடியாது. உடனே தேவாந்தகன் 2 உலகங்களையும் ஆள் இல்லாத கண்டு தன்னுடைய அசுரர்களையே அங்கே இருந்து அரசாட்சி பண்ணும்படியாக வைகுந்தத்தையும் சத்தியலோகத்தையும் அவங்க அசுரர்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் இங்கிருந்து அரசாட்சி செய்யுங்கள் என்று கூறிட்டு இவன் மீண்டும் பொன்னுலகம் வருகிறான். துறக்க வரை பேதனை கிடமாய் சூண்ட தேவாந்தகன் அரசு சிறக்க புரிந்தங்கி நிதிர்ந்தான். திறம் சால் கருத்து நராந்தகனும் இறக்கும் கதிர்வேலோடும் எதிர்ந்த நிருபர் தமைய நான் உலகிற் பிறக்கும்படி செய்திரஞ்சனரை பேணி அவனை ஆட்படுத்தான். இவருக்கு வந்த உடனே தம்பியாகிய நராந்தகனும் பூலோகத்திலிருந்து அரசாட்சி செய்யறதுக்கு வர்றான். எதிர்த்தவர்களை எல்லாம் யமலோகத்திற்கு சேர்க்கின்றான். பூலோகத்தில் யார் யார் எதிர்க்கிறாங்களோ எதிர்க்காதவங்கள்ட்ட பகுதியை வாங்கி தாங்கில வச்சுக்கிட்டு மிச்சத்தை அவங்களுக்கு கொடுத்து ஐயோ பாவம் பொழைச்சிட்டு போட்டு விட்டுறான். இப்படி நராந்தகன் செய்கிறான். அதை முடிச்சுட்டு எங்கே போகிறான், நேர பாதாள லோகத்துக்கு போகிறான். பாதாள லோகத்துக்கு போய் என்ன செய்கிறான், இருத்த வென்றி வளரும் அவுணரெல்லாம் மேவி வணங்க உடன்கொண்ட பின்னை நெடும் பாதலத்தடுத்தான். பிறங்கும் அவுணர் மாயையினால் ஒன்றும் கருடன் வடிவினராய் உகக்கொழுவை எடுத்துண்டான். நன்று வணங்கி உயர் சேடன் நல்ல பொருள் வள கொடுத்தான். கருடன் இதை எடுத்துட்டு அவுணர்கள்லாம் கருடனுடைய அந்த தோற்றத்தை கொண்டு நேர பாதாள லோகத்துக்கு போகிறாங்க. பாம்பு அரசனாகிய சேடன் பார்க்கிறார். அங்கே இருக்க மற்ற பாம்புகளை விழுங்குகிறார்கள். சேடன் பார்த்தாரு, ஆகா இனிமேல் நம்ம இவற்றை படைக்க முடியாதுன்னு சொல்லி அவற்றை இருக்கிற மிக உயர்ந்த நாகரத்தினங்களை அவருக்கு கொடுத்து அவரை வரவேற்கிறார். இருத்த பொருள் கடனை எடுத்தல் இன்றி வளர் சேடனை சிறையில் ஒருத்தி சூறையாட்டு அயர்ந்த அவ்வுலகாளுதற்கோர் அவுணனைத்தான் இருத்தி புவியின் மீண்டெடுத்து நிறை மாதவத்தோர் ஆதியரை கருத்து சுரர்கட்கவியுணவு காட்டாதவர்க்கு சிறை வைத்தான். யாரெல்லாம் அந்த சேடனை என்ன செஞ்சிடார், இவ்வளவும் கொடுத்தும் சேடனை ஒரு சிறையில் அடைச்சிட்டு அவருடைய அசுரர் குலத்திலேருந்து ஒருத்தரை அங்கேயும் அரசால வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புதான். வையம் முழுதும் இவ்வாறு வயம் செய்தாலும் இருவருக்கும் பொய்யில் ரௌத்ரகேது புந்தி மகிழ்ந்து தன் குலத்தில் ஐயம் இடையாதமை மன்ற நலத்தார் உணர்ந்தான். அவர் உணர்ந்து வெய்ய குரவதமைப்பையந்து மிக்க போகத்தோடும் வாழ்ந்தார். இவங்க 2 பேரும் அரசாட்சிகள் பூமி பாதாள லோகம், விண்ணுலகம், வைகுந்தம், சத்தியலோகம் எல்லாத்தையும் அரசாட்சி பண்ணுறதை பார்த்து ரௌத்ரகேதுக்கு சந்தோஷம். தன்னுடைய 2 மைந்தர்களையும் பார்த்து அவர்கள் குலத்தில் ஒரு நல்ல பெண்களை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார். என்னுடைய நாயகனே. இப்போ இப்படி இவங்க சந்தோஷமா இருக்கிறாரு, போகத்தோடு வாழ்கிறார்கள். கொடுங்கோல் அவுணர் கிளைது வந்த குழைந்து சுரர்கள் கிளைமெளிய நெடுங்காலங்களில் அரசு நிகழ்த்த திதி உள்ளகம் மகிழ்ந்தாள். படும் காரியத்தை அறிந்த அதிதி பரிவு கூர்ந்து தனது உள்ளம் ஒடுங்கா நின்று கசியவரை உற்று வணங்கி உரை செய்வாள். அங்க கொடுங்கோல் செலுத்தி கொண்டிருக்கிற பார்க்கறத கசிப முனிவருடைய மனைவியாகிய திதி என்பவள், ஆகா அசுரர்கள் இப்படி படுத்துறாங்களான்னு ஒரே சந்தோஷம் தாங்கலை, வேண்டியதான் தேவர்களுக்கு நினைக்கிறான். ஆனால் அதிதி என்ற மனைவியானவள் அப்படியே கலங்கி போகிறார்.
சுவாமி என்ன செய்வது, இப்படியெல்லாம் தேவர்களை படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கணவன்கிட்ட கேட்குறா. என்னுடைய நாயகனே நின் கருணையால் அடியேன் என்று வைத்த பொன்னுலகிந்திரநாதி அமரரெல்லாம் துயர் கூற புன்மை செய்து மன்னிய தேவாந்தகனை நராந்தகனை கொன்று உம்பர் வருத்தந்தீர்ப்ப ஒன்னும் வழியுடைய ஒருகும் மனையின் ஒரு வழியுடைய ஒரு குமரனை இன்று என்பார் கொடுக்க என்றாள். அந்த அம்மா என்ன செஞ்சிட்டா, திதி சந்தோஷப்படுறான். ஆனால் அதிதியானவள் கணவரிடம், சுவாமி இந்த தேவர்கள் படுற பாடம் என்னால் பார்க்கவே முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இவங்களை எல்லாம் காப்பாற்றணும்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு குமரனை கொடுங்க, நான் அந்த குமரனை வைத்து தேவர்களை மீட்டெடுப்பேன் என்று கசிவ முனிவரிடம் கேட்கிறாள். இறந்து எதிர் நின்றவன் முகத்தை இருடியனும் கசியவர்தாம் இனிது நோக்கி வரந்தமக்கு முன்கொடுத்த விநாயகர் தன் திருவருளும் மதித்து சொல்வார். உறந்தகு தேவாந்தகனும் நராந்தகனும் ஒருவரினும் உளையா பேரு பரந்த பெருமுழல் காத்த படஷடையா திருவருளால் பற்றினார்கள். அவர் சொல்றாரு, அம்மா நீ கவலைப்படாத, அந்த பாதகர்களை அழிக்க புத்திரனை இத்தினமே அடியாட்கு தரல் வேண்டும் கேட்ட உடனே எனக்கு முன்னொரு போது விநாயகமூர்த்தியானவர் தமக்கு கொடுத்த வரத்தை யோசித்து பார்க்கிறார். என்ன வரம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், உமக்கு புத்திரனா வருவேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வருது அவருக்கு. தேவாந்தகன் நராந்தகனும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து ஒழியாத ஒருவராலும் அழியாத வரங்களை பெற்றிருக்கிறார்கள். இப்போ இவங்களை இது பண்ணுறதுக்கு விநாயகமூர்த்தி தான் வர வேண்டியது இருக்கும். ஆனால் முன்னாடி எனக்கு சாமி வரம் கொடுத்தது இவருக்கு ஞாபகம் வந்துடுது. பார்க்குறாரு, இறந்ததிர் இன்றவன் முகத்தை இருடியனும் கசியவர்தாம் இனிது நோக்கி வரந்தமக்கு முன்கொடுத்த விநாயகர் தன் திருவருளும் மதித்து சொல்வார். உறந்தகு தேவாந்தகனும் நராந்தகரும் ஒருவரினும் உளையா பேரு வளர்ந்த பெரும் உடல்காத்த பலஷடையா திருவருளா பற்றினாரால் வனிதையர் கடிதலம் என வயங்கு மணங்கே. அதனால் மலஞ்சேராவி புனித முறவை தொழிலும் புரிபவராய் பரப்பிரமம் பொருளாய் என்றும் தனி முதல்வராய் மேலான் தத்துவராய் நித்தியராய் சார்ந்தோர்க்கெல்லாம் இனிமை மிகு பதமருளும் பசுபதியாய் இருக்கின்ற ஈசர் தாமே. அவர் சொல்றாரு, விபுலர் அருளோடும் கூடிய ஆன்மாக்களை புனிதமாகும்படி பஞ்ச கிருத்தியங்களை நடத்துகின்ற கடவுளாய் பிரம்மமாய் சொல்லுகின்ற ஒரு பொருளாய் எக்காலத்தும் மேலாய் தத்துவ மூர்த்தியாய் அடுத்தவர்களுக்கெல்லாம் ஆனந்த பதவியை கொடுக்கத்தக்க பசுபதியாய் இருக்கின்ற பரமேஸ்வரன் துக்கசாகரத்தில் அழுந்தி கிடக்கும் நம்மையெல்லாம் நீக்குவதற்காகவே வேண்டிய வரங்களை கொடுத்தருளும்படி பெருங்கருணையினால் விநாயகப் பெருமானை நமக்காக அளித்திருக்கிறார். விநாயகப் பெருமான் ஒரு பெரிய நாமத்தை தரித்து கொண்டு அற்ப உயிர்களெல்லாம் சந்தோஷப்படும்படியாக கஜானன மூர்த்தியாய் எழுந்தருளி இருக்கின்றார். அவர் சொல்றார், அப்படிப்பட்ட கஜானன மூர்த்தி தான் நிச்சயமாக நமக்கு அருள் செய்வார். அல்லன் மிகுந்துயர்கடலின் அழுந்தி இடான் அம்போல்வார்க்கு அவற்றி நீக்கி மல்லடும் கரையருளி வேட்டவரம் கொடுத்தருள வரம்பிலாத நல்ல பெருங்கருணையினார் விநாயகர் என்று ஒரு பெரிய நாமம் தாங்கி புல்லுயிரும் கதிசேர கஜானனராய் இருக்கின்றான் பூவையன்னாய். அந்த எழில் கணபதியே நமக்கொரு புத்திரனாக அடுப்பினல்லார் சிந்தையின் மன்னிய நினது திருமரலை தீர்த்து வகை செரிக்க வல்லா எந்த உலகந்தனினும் இல்லை இனிமேற்றவங்களீண்டவாற்றி வந்து பிறப்பினும் ஒருவரால் அவர்கள் மாய பரியர் வளம் வளர்பூங்கோதாய். அந்த கணபதி தான் நமக்கு இப்போ புத்திரராய் வர வேண்டும். அவர் புத்திரனாய் அடுத்து வந்தால் தான் நம்மளுடைய துன்பத்தையெல்லாம் நீக்கி நாம் சந்தோஷமாக வாழ முடியும். வேத ஆகமம் முதலியவைகளால் அம்மூர்த்தி நமக்கு புத்திரனாக வரக்கூடிய மார்க்கத்தையும் சொல்லுவோம். சொல்றார், அருமறை ஆகம அளவைகள் அதிகள் அறிவறிய அமலர்தாமே ஒரு மதலையாய் நமக்கிங்குருமாறு உரைப்பை நீ வந்து கேளாய் மறுவலுருவார் மறுவ மதிக்கும்
மதிக்கும் அவருளத்தை மருவிக்கொள்ளும் கருணை மிகும் பெருந்தலைவர் ஆதலினார் அவர் மலர்த்தாட் கமலம் பேணி. அம்மூர்த்தியானவர் தம்மை தியானிக்கப்படுவார். தியானிக்கும் முன் அவர்கள் உள்ளத்தையே கோயிலாக கொண்டு வீற்றிருக்கின்ற பெருங்கருணையை உடையவராதலால் அவருடைய திருவடிகளை மனதில் தியானம் செய்து அவரது திருமந்திரத்தையும் செவித்து பூசித்தால் உடனே அவர் புத்திரனாக வந்தருளுவார். சொல்றார் பாரு. எந்தை பிரான் மந்திரமும் கணித்திரும் பூசனை செய்யின் அவ்விரைவர் சேயாய் வந்தருளுவார் இந்த வழிபாட்டை நீ புரிதி. மடநல்லா என் ஐந்தெழுத்தை பிரணவ பல்லவத்தொடு நமோந்தமும் உரம் அமைத்து கூறி புந்தியுரு பாவனையும் நியாசமுற்று அனைத்தினையும் புகன்றாய் என்றேம். இதை பூரா நீ செஞ்சாய் கண்டிப்பாக வருவார். பிரணவ வல்லவத்தோடு நமோனந்தத்தோடு பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்து அதை அனுட்டிக்கும் முறைமையினும் கூறினார். அதிதியானவள் மிகுந்த பக்தியோடு கேட்டு தேவாமிர்தம் கிடைத்தது போல மனம் மகிழ்ந்து துயரங்களை நீங்கி தனது நாயகன் இடத்தில் விடைபெற்று அவ்விடத்தினின்று நீங்கி ஒரு வனத்தில் சென்று அந்த அம்மையார் அப்படியே தவம் செய்கின்றாள். கேட்டரும் மாதவன் கொடுத்த கணேச அவர் திருநாமம் அணுவைரன்று கேட்டவள் வானமுது மிக பசித்தவன் பெற்றாங்கு உபகை கிளர்ந்து பொங்க வாட்டமனைத்தையும் தனித்து விடை கொண்டு புறத்தேகி கிழத்து நன்னி ஆட்டுவிக்கும் பொறியடக்கி அனுப்பினொடும் கணித்தாளான் ஆண்டு 100. அவ்விடத்தில் இங்கு வனத்தில் சென்று விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை தியானித்து பஞ்சாக்கர மந்திரத்தை அனுட்டிப்போடு செய்து 100 வருடம் தவத்தில் இருந்தார். அந்த அம்மா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 100 வருடம் விநாயகமூர்த்தி தனக்கு குழந்தையாக வர வேண்டும் என்று அதிதியானவள் அப்படியே தவத்தில் இருக்கிறாள். வாடிமா தவம் புரியும் வடவரளு குளமிறங்கி வரதராங்கு கோடி சூரியர் உதயம் குரு திருளாம் பேரொழியும் குளிர்ந்த முத்த நீடிவார் மாளிகையும் தசபுயமும் நிலவிய கத்தூரி பொட்டும் சூடிவேணியின் ஒளிரு இளமதியும் மடங்களும் முன் தோன்றி நின்றார். அப்படியே விநாயகமூர்த்தி அவருடைய தவத்திற்கு இறங்கி கிருபை சிறந்து கோடி சூரியர்கள் பிரகாசிக்கும்படியாக 10 திருக்கரங்களோடு கஸ்தூரி பொட்டும் சடையில் 3ஆம் பிறை சந்திரனும் விளங்க சிங்க வாகனத்தின் மீது பிரதட்சணமாயினார். உடனே அதிதியானவள் அப்படியே விழித்து எழுகிறார். திண்மையாகிய தவங்கள் புரிகின்ற அதிதி தேவ நிற்ப வெண்மையான் மிக பயந்து விழித்த விழியினை மீட்டோம் பெரிது மூடி என்மையேற்கிணி சார்ந்த உருவினையாய் காட்சி தரல் என்றால் கேட்ட உண்மநாயகன் மகிழ்ந்த உளத்தோடு சார்ந்த உரு உடைய நான். இப்ப தேவருடைய பிரகாசத்தை பார்க்க அடியனுடைய விழிகள் கூசுகின்றது சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே சாந்த உருவோடு காட்சி கொடுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். விநாயகமூர்த்தி கேட்டு உடனே மிகுந்த மனமகிழ்ச்சியோடு சாந்த ரூபமாயினார். உடனே திருவுருவினுடைய வனப்புகளை அதிதியானவள் கண்குளிர கண்டு மிகுந்த சந்தோஷத்துடன் பணிந்து எழுந்து பலமுறை வலம் வருகிறாள். எப்படி பாருங்க, கண்ணார திருவுருவின் மனப்பனைத்தும் எதிர்நோக்கி கழித்து தெய்வ பெண்ணான அதிதி பணித்து எழுந்து வலம் சூழ்ந்து பெரிது மேத்தி தன்னார்வின் மதிமிழைத்த தயாநிதியை கலாநிதியை சார்ந்தோர்களன்றி நன்னாத பொறிலர்க்கும் இடர்துமியா நாயகத்தை நயந்து சொல்வாள். அப்படியே அந்த அம்மையார் அவருடைய திருவுருவை கண்டு அளவற்ற தோத்திரங்கள் செய்து முனிவர்களையும் தேவர்களையும் ஒடுக்கி தயாநிதியே கலாநிதியே அக்காலத்து மிலுக்கினை செய்து வரும் மரக்கர்களையும் தைத்தியர்களையும் துணை கொண்டு தேவாந்தகன் என்றும் நராந்தகன் என்றும் 2 அசுரர்கள் அட்டகாசம் பண்ணி வருகிறார்கள். அவர்களை சங்கரித்து திருலோகங்களிலும் உள்ள துன்பங்கள் நீங்கும்படியாக தேவரீர் ஒரு புத்திரராக அவதரித்து வர வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அம்மா எப்படி கேட்கிறா பாருங்க. ஒழுக்கு நெறி விழையாத மறையவரும் உம்பர்கண் முதலோரோடும்
வென்று இழக்கும் நெறி விளையாத வரக்க தைத்தியர் முதலோர் ஈண்ட உள்ளத்து அழுக்கினர சாட்சி புரினரா அந்த கண் தேவாந்தகனையும் நடத்துகன் அடர்த்து துன்பம் முழுக்க ஒளிந்திட எனக்கு நீயொரு புத்திரனாகமும் முகில்க என்றார். எனக்கு நீ குழந்தையா வரணும்னு சொல்லி அம்மா வேண்டுதா. மதிமெளித்த கணேசர் அவர் வேட்ட வரம் கொடுத்தருளி மறைந்தாரிப்பா அதிதிதனு இரும்பதியின் அடுத்துரிய கணவன் அடியிர் அன்பிற்தாண்டு பதி அவர்க்கு மானபராபரன் கொடுத்த வரம் பகந்து வாரின் வான நிதி வர பெற்றவர் போன்று நித்தலும் பூசனை புரிந்து நினைந்து வந்தாள். நம்ம பார்வதி பதையே ரகர மகாதேவா. அதிதியானவள் அந்த இடத்துல இருந்து நீங்கி கணவனை போய் பார்த்து தனக்கு நடந்தவைகளையெல்லாம் சந்தோஷமா கணவன் ஏற்கனவே அவருக்கு கொடுத்த வரத்தை இப்போ விநாயக பெருமான் கொடுத்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுகிறார். அண்ணனமதி மயங்கி அமர்ந்து வைகு நான் மன்னிய மறைநெறி வழுக்க பூமகள் துண்ணிய துட்டரை சுமத்தலாற்றலால் இன்னலுற்று எய்தினானே ஏமமால் வரை. இங்கே என்ன பண்ணுறா பூமாதேவி என்ன பண்ணுறா, இவ்வாறு நடந்துட்டு இருக்கும்போது சுவாமி உலகங்களில் தருமநெறி தவறி போயின, துட்டர்களை என்னால் சுமக்கவே முடியலை, அதனால மேருகிரியை அடைந்து பல கோயங்களில் ஒளிந்து வாசம் செய்கின்ற தேவர் கூட்டத்தில் இருக்கின்ற பிரம்மதேவனை போய் பார்க்கிறாள். வடவரை இடர்களே மணிகளாம் வகை கடவுளர் குழுவொடும் கறந்து வைகிய அடர் செழுந்தகட்டிதல் அம்புயத்தனை தொடர்பெறும் பக்தியார் துண்ணி தாழ்ந்தனன். அவரை போய் பிரம்மா போய் தாழ்ந்து, சுவாமி இந்த துச்சர்கள் தர்மநெறிகள் வழி போனமையால் என்னால் இந்த பூமியை தாங்க முடியலை, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த அம்மா போய் கேட்குறான். வடவரை இடர்களே மணிகளாம் வகை கடவுளர் கொழுவடோ கறந்து வைகிய அடர் செழுந்தகட்டிலம் அம்புயத்தனை தொடர்பெறும் பத்தியா துண்ணி தாண்டனர் மறைவழி ஒழுகுனர் மாட்டுராதர சிறையிலார்த்தற்கு தென்றிசையின் அந்தகன் முறையினோடு முரணிதன் முடிக்கும் அந்தக இறைமை கொண்டிருத்தலுற்று உட்டையேண்டினார். இப்போ சொல்கிறாரு, அம்மா நீ பயப்பட வேண்டாம், எல்லா தேவர்களோடும் விநாயகமூர்த்தியை பூசித்து தோத்திரம் செய்துங்க. அப்போது ஆகாயமூர்த்தியில் விநாயக பெருமானுடைய அசிரீரி வாக்கு கேட்குது. துர்த்தர் கடமையின் நீ சுமத்தல் ஆற்றிலே அட்டர் தமையனே அழிப்பின் அல்லதை எட்டனை பொழுது மாந்திருக்கின்றேன் துயர் வட்டிரும் பாதலம் வாரி வீழ்குவன் காசினி மகளிதே கரைய நான் முக தேசினன் அவதரு மரளி நீங்கிய வீசினன் விழியருள் வெறுவனி என பேசினன் விநாயகர் பாதம் தேனினான். இங்கே பார்க்குறாரு. இவர் பார்க்கும் பொழுது சாமி பூமாதேவி என்ன செய்கிறா, இவர்கிட்ட வரம் கேட்ட உடனே விநாயக பெருமான் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்யும் பொருட்டு காசிபருக்கு புத்திரராக அவதரிக்கப் போகின்றார் என்று ஒரு வாக்கு உண்டாகிறது. அசிரீரி வாக்கா. உடனே சந்தோஷப்படுகிறார்கள். அதை பிரம்மன் கேட்டு பூமாதேவியை பார்த்து, மணி இப்போது உண்டாக்கிய அசிரீரி வாக்கை நீயும் கேட்டே அல்லவா, ஆதலால் கவலைப்படாத, இந்த துட்டர்களை கொஞ்ச நாள் சுமந்து கொண்டு நிச்சயமா அவனுடைய துன்பம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. காசினி மகளிதி கரைய நான் முக தேசினன் அவதிரு மரளி நீங்கிய வீசினன் விழிகருள் வெறிவினி என பேசினன் விநாயகர் பாதம் பேணினான் சுரரோடு பூசனை தொடுத்து மெய்ப்பொருள் விரபிய தோத்திரம் விளம்பினான் முகன் வரவுளி கசியபன் பாலனாய் வரும் வரதன் என்றொரு மொழி வானிற் பூத்ததே. வானில் அசிரீரி வாக்கா கேட்ட உடனே எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். கேட்டியே விநாயகன் கிளைத்த துட்டரை வீட்டியே வருமென விண்மொழிந்ததை ஈட்டு ஈர்த்தொகை சுமந்திருத்தி சில்வகள் வாட்டனன்றுரியன மாதை போக்கினாள். இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் நீ ஏமா பயப்படுத, கொஞ்ச நாள் நீ இந்த இதில் தவம் இந்த துஷ்டர்களை தாங்கி கொண்டிரு, அதுக்கப்புறம் ஒன்றும் பயப்படாதம்மா அப்படின்னு சொல்றாரு. மண்மகன் என்றன வணங்கி நீங்கினாள் என் மலர் கண்ணினால் நீண்டு தேவரோடு உண்மலி தரத்தவம் முயற்றி வைகினான்
தன்மதி விளைத்தவர் சரணா நாடியே. அந்த அம்மாவுக்கு சொல்லி இனிமேல் எல்லாருக்கும் துன்பமெல்லாம் நீங்கி இன்பம்தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பி முன்போலவே சகல தேவர்களோடு விநாயகமூர்த்தியினுடைய திருவடிகளை மனதில் தியானம் செய்து கொண்டு தவத்தில் இருக்கிறார். பிரம்மதேவனிலிருந்து அத்தனை தேவாதி தேவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை இச்சிந்தனையில் கூறிக்கொண்டு அடுத்த சிந்தனையில் கசிப முனிவருக்கு விநாயகப் பெருமான் திருமகனாக அவதாரம் செய்வதை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி தேவாந்தகனையும் நராந்தகனையும் சம்ஹாரம் செய்வதற்கு இப்பெல்லாம் முடியாது, அது நிறைய இருக்குது அந்த திருப்பாடல்கள், அப்படி பார்க்கலாம் என்று சொல்லி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் வரைகள் ஆளும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்யபேர் அடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்யசோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா.